தயாரிப்பாளராக இருந்தாலுமே அவங்க அதில் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய ஹீரோவோடைய படம், சூர்யா மாதிரியான ஒரு பெரிய ஹீரோவோடைய படம் அப்படின்னும் போது அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ப்ரொமோஷன் தேவை தானே. ப்ரொமோஷன் மட்டும் பண்ணல, ஓவரால் இந்தியா முழுக்க ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கனகவேல் ராஜா முதல்ல 1000 கோடின்னு பேசுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்வியூவில் 1000 கோடி 2000 கோடிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் அப்படின்ட்டு. படம் சுமாராக இருந்தால் கூட அது வந்து என்னங்க இவ்வளோதான படம், இது நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான விமர்சனங்களை கொண்டு வரல அந்த இடத்துல. இவ்வளோ பேசி அந்த ஹைப் தேவையா அப்படின்னா நான் அது இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஆனால் அந்த படத்தை பத்தி படக்குழு பேசாம வேற யார் பேசுவாங்க? நான் ஒரு ப்ராடக்டை வந்து நான் தயார் பண்ணியிருக்கேன். நான் அதை எப்படி மக்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நான் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணணுமோ அதுக்கான வழியை தானே பண்ணணும். ஸோ அது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குல்ல. முதல் நாள் காட்சி பார்க்குறாங்க, எல்லாருக்குமே பிடிக்குது. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் அந்த படம் முழுக்க டாக் ஆஃப் தி டவுனாக இருக்குது. ஒரு புது படம், ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்டு அப்படின்ட்டு. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம், படக்குழு வந்து எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணாங்களோ அதை விட படம் பார்த்த ஆடியன்ஸு எல்லாருமே படம் பார்த்துட்டு நல்லா இருக்கும் தங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தை சொல்கிறாங்க. அது மூலமாக ஆடியன்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. ஹைப்பு, ப்ரமோஷன் இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய நடிகர், அதாவது ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய நடிகர்கள் மட்டும் தான் பண்ணப்படுது. அதை அவங்க குறைச்சிக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அது அவங்களுடைய கெரியருக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஒரு ஸ்டார் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகர் அந்த ப்ரொமோஷன் வேணாம், எனக்கு என் படம் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களை போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது சாதிச்சுமே காமிச்சிட்டாரு. ஏன்னா அவருடைய துணிவை எந்த படத்துடைய ஆடி லான்ச்சுக்கும் வந்ததில்லை, இன்டர்வியூக்கு வந்ததில்லை. வெல்கம் டு தி ஷோ என்னமா அங்கே சத்தம். ஸோ இந்த வாரம் எல்லாரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறது கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் கங்குவா திரைப்படத்துக்கு. ஒரு பக்கம் வந்து இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ ப்ரொமோஷன் இவ்வளோ ஹைப்லாம் கொடுத்துருக்க தேவையில்லை, அதனால தான் படம் வந்து இதாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹைப்லாம் இருக்குது, ஓகே தாங்க, ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணாமல் எப்படி விளம்பரம் பண்ணுவாங்க அப்படின்னு டாக்கும் போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரொமோஷன் கண்டிப்பாக தேவை ஒரு படத்துக்கு. அந்த படத்தோடைய கதை அதில் எப்படி அதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அது வேற விஷயம். நம்ம படம் கதை சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து படம் ரிலீஸ் ஆனா அப்படிங்கிறது தான் பேச முடியும். பட் ஆனால் அந்த படமே நான் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ப்ரொமோஷன் பண்ணி தானே ஆகணும். ப்ரொமோஷன் இல்லாமல் ஒரு படத்தை நான் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ஒரு கஷ்டம் இல்லையா? இப்போ லோ பட்ஜெட் படங்கள் அப்படின்னா அது வந்து நம்ம ஒருத்தர் படம் பார்த்துட்டு அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது வரும். பட் ஆனால் ஒரு ஹை பட்ஜெட் படம் அப்படின்னும் போது இப்போ கங்குவாவே எடுத்துக்கிட்டோம்னாலே 350 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அதை போட்ட பட்ஜெட்டை அவங்க எந்த ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலுமே அவங்க அதில் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய ஹீரோவோடைய படம், சூர்யா மாதிரியான ஒரு பெரிய ஹீரோவோடைய படம் அப்படின்னும் போது அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ப்ரொமோஷன் தேவை தானே. ப்ரொமோஷன் இல்லாமல் இப்போ நான் சும்மா ஒரு படம் வருது, சூர்யாவோட கங்குவான்ற ஒரு படம் வருது அப்படின்னாலே அதில் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு விஷயமே வரும். இப்போ ட்ரெய்லரு, டீசரு, அதே மாதிரி ஒவ்வொரு சிட்டிஸ்லையுமே போய் அந்த க்ரூ போய் பேசுறது, இல்லை இன்டர்வியூஸ் கொடுக்கறது, இது எல்லாமே இருந்தால் தானே அந்த படத்தின் மேலே ஒரு எதிர்பார்ப்பு வரும். ஏன்னா இந்த படம் இப்படி ஒரு படம் வருது, இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறாங்க, இதில் வந்து இவ்வளோ இந்த ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுறாங்க, இதில் வந்து இவ்வளோ விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பப்ளிக் ஃபாரமில் ஒரு ப்ரொமோஷனாக சொன்னால் தானே ஆடியன்ஸ்க்கு தெரியும், போய் பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வம் வரும். ஸோ ப்ரொமோஷன் கண்டிப்பாக தேவை. பட் ப்ரொமோஷன் தேவைன்னு சொல்கிறீங்க, பட் அதுக்கு ஒரு அளவுக்குள் கிடையாதா? ஏன்னா ப்ரொமோஷன் அப்படின்ற பேரில் இப்போ வந்து படங்களுக்கு ஹைப் ஏறுறது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுவும் நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ தொடர்ந்து நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கோம். லியோவாகட்டும், அதுக்கு பிறகு இந்தியன் 2, ஜெயிலர், இப்போ வர கங்குவா வரைக்கும் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஹைப்பும் ஏற்றப்படுது. ப்ரொமோஷன் அப்படின்னா ஒரு படம் வந்து எல்லா தரப்பும் கொண்டு போய் சேரணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் அது ரசிகர்கள் மத்தியில் ஹைப்பாக இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. குறிப்பாக இந்த படம் வந்து அவங்களுடைய கெரியரே மாற்றிடும், இந்த படம் தான் அதிக வசூல் பண்ணுது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தும் போது இப்போ நம்ம கங்குவாவே எடுத்துக்கலாமே. கங்குவா படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்களா, ஹைப் ஏற்றி விட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைப்பை தான் ஏற்றி விட்டுருக்காங்க. இவங்க ப்ரொமோஷன் மட்டும் பண்ணல, ஓவரால் இந்தியா முழுக்க ஹைப் ஏற்றி விட்டுருக்காங்க. அதுவும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கனகவேல் ராஜா முதல்ல 1000 கோடின்னு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்வியூவில் 1000 கோடி 2000 கோடிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் அப்படின்ட்டு.
ஸோ ஒரு ப்ரொடியூசரை இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக படம் மீதான வசூலை வந்து அடுக்கிக்கிட்டே போகும்போது அது நார்மல் ஆடியன்ஸ்ல இருந்து அந்த படம் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்களுக்குமே அது வந்து கொஞ்சம் ஹைப் அதிகமாக தான் ஏற்றும். ஸோ அந்த ஒரு ஹைப்போடு நம்ம வந்து பார்க்கும்போது படம் சுமாராக இருந்தால் கூட அது வந்து என்னங்க இவ்வளோதான படம், ஐயோ இதுக்கு நம்ம எதிர்பார்த்தோமே அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான விமர்சனங்களை கொண்டுட்டு வருது அந்த இடத்துல. ஹைப்புங்கிறதுமே ஒரு படத்துக்கு தேவைதான். இப்போ ஞானவேல் ராஜா பேசின மாதிரி 1000 கோடி என்னமா சொல்றேன் 2000 கோடிக்கு வரைக்கும் நாங்கள் எய்ம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னதெல்லாம் வந்து அது அவர் ஒரு தயாரிப்பாளரா அவர் பேசினது வந்து அது எப்படியாவது கொண்டு போய் ரீச் பண்ணிட மாட்டோமா, இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு ஹைப் கொடுத்தோன்னா அது மக்கள் வந்து பாத்திர மாட்டாங்களான்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவர் பேசியிருக்கலாம். பட் ஆனால் அவ்வளோ பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நானுமே சொல்றேன். பட் ஆனால் ஹைப்பு தேவை தானே. இப்போ ஒண்ணுமே இல்லை, சூர்யாவோட படம் வருது அப்படிங்கிறது நான் எல்லா இடத்துலயும் சும்மா போயிட்டு இந்த மாதிரி ஷூட் பண்ணோம், இங்கே ஷூட் பண்ணோம், அங்கே ஷூட் பண்ணோம்னு மட்டும் சொன்னா மட்டும் ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்துட முடியுமா? இப்போ ஷூட் பண்றதுமே அவங்க ஏதாவது டீட்டெயிலாக சொன்னாங்க, நான் இந்த இடத்துல ஷூட் பண்ணோம், இந்த இடத்துல நாங்கள் ஷூட் பண்ணும்போது இந்த இன்சிடென்ட்லாம் நடந்தது, இந்த மாதிரி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே இப்போ ஒரு காமன் ஆடியன்ஸா இதை கேட்குறோம். நம்ம நார்மலா ஒரு இன்டர்வியூ கேட்குறோம்னாலுமே எதை வச்சு நம்ம போய் பார்ப்போம், ஒரு தம்ப்நெயில போய் பார்ப்போம், தம்ப்நெயில ஒரு கேட்சியா இருந்ததுன்னா நம்ம உள்ள போய் பார்ப்போம். ஸோ அதுல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த படத்து மேல ஒரு ஹைப் கிரியேட் ஆகும், எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹைப் தேவைதான். பட் ஆனா இவ்வளோ பேசி அந்த ஹைப் தேவையா அப்படின்னா நான் அது இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஆனா பட் ஆனா அந்த படத்தை பத்தி படக்குழு பேசாம வேற யார் பேசுவாங்க? படக்குழுல இருக்கவங்க இந்த படத்தை காசு போட்டு தயாரிச்சிருக்கக்கூடிய தயாரிப்பாளர் பேசாம அதுல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் பேசாம வேற யார் பேச முடியும்? ஏன்னா ஆடியன்ஸ் பார்த்துட்டு அது ஸ்ப்ரெட் ஆகுது, வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அது படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் நடக்கும். பட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படக்குழுவில் அங்கே ஒர்க் பண்ணவங்க வெளில வந்து பேசினா தானே அது ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்க்கே போய் சேரும். அதுவும் இல்லாமல் படம் கதை தயாரிப்பாளர் எந்த கதையை சூஸ் பண்ணுறாரு, அதுக்கு நம்ம சூஸ் பண்ண கதையில் இந்த அளவுக்கான லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தயாரிப்பாளர் யோசிச்சு அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷனாக இருக்கணும். அண்ட் நடிகர் வந்து அவங்க சூஸ் பண்ணக்கூடிய கதைகளாக இருக்கணும். பட் ஆனால் நம்ம கதைங்கிறத தாண்டி ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லலாம். பட் ஆனால் அதுக்கான ஹைப் ஓவர் ஹைப் கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அல்டிமேட்டா ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக சினிமாவுக்கு வந்து யாருமே சம்பாதிக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோட வரமாட்டாங்க, சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் சினிமாவே வருது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு ப்ராடக்டை வந்து நான் தயார் பண்ணியிருக்கேன், நான் அதை எப்படி மக்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நான் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணணுமோ அதுக்கான வழியை தானே பண்ணணும். ஸோ அது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குல்ல. இல்லை இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த ப்ரொமோஷன் அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த வருஷமே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நாம இந்த வருஷம் நிறைய சின்ன சின்ன படங்கள் வந்தது, அந்த படங்களும் வெற்றி அடைஞ்ச படங்களாக இருக்குது. அந்த படங்களுக்கு இப்போ நீங்கள் கங்குவாக்கு பண்ண மாதிரி பெரிய பெரிய நடிகர்களுக்கு பண்ண மாதிரியான ப்ரொமோஷன் வந்து அந்த படங்களுக்கு பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நாம லப்பர் பந்து படத்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த படம் ஒரு அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து அப்படின்னு அவருடைய முதல் படம். ஹரிஷ் கல்யாண், அடகத் தினேஷ் இவங்க 2 பேர் தான் லீட் ரோல் நடிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஸ்டார் வேல்யூலாம் கிடையாது, அது மாதிரி மார்க்கெட்டும் அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய படங்களுக்கு அவங்க பெரிய அளவு ப்ரொமோஷன் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு படத்துக்காக ஒரு 2 இன்டர்வியூ கொடுத்தாங்க தவிர வேற எந்த மாதிரியான ப்ரொமோஷனும் கிடையாது. படத்தை ப்ரெஷருக்கு தான் மூலம் காட்டுறாங்க, பத்திரிகையாளர்கள் பார்த்து பாராட்டுறாங்க. அதுக்கு பிறகு பத்திரிகையாளர்களுடைய பாராட்டை வச்சு படம் ஆட்டோமேட்டிக்காக மக்கள்கிட்ட போகுது, முதல் நாள் காட்சி பார்க்குறாங்க, எல்லாருக்குமே பிடிக்குது. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் அந்த படம் முழுக்க டாக் ஆஃப் தி டவுனாக இருக்குது. ஒரு புது படம், ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்டு அப்படின்ட்டு. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம், படக்குழு வந்து எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணாங்களோ அதை விட படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் சொல்கிறாங்க. அது மூலமாக ஆடியன்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிற, அதாவது புதுசாக வரக்கூடிய இயக்குநர்கள் எல்லாருமே வந்து இப்போ இந்த ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த படம் மட்டும் கிடையாது, ஜமான ஒரு படம் வந்து அது ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான், அந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டாங்க, ஓடிடிக்கு வந்த பிறகு படம் பார்த்துட்டு பலரும் பாராட்டுறாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய படங்களை உதாரணமாக சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஹைப்பு ப்ரமோஷன் இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய நடிகர், அதாவது ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய நடிகர்கள் மட்டும் தான் பண்ணப்படுது. அதை அவங்க குறைச்சிக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அது அவங்களுடைய கெரியருக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த ஸ்டார் வேல்யூ அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு ரோல் பிளே பண்ணுதுன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ பார்க்கிங் மாதிரியான படங்கள், இல்லை டாடா, இல்லை இப்போ இந்த வருஷம் வந்து லப்பர் பந்தா இருக்கட்டும், இது எல்லாமே சின்ன படங்களாக இருந்தாலும் அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வைட் ஸ்ப்ரெட்டாக பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி எழுதுறவங்க இருக்காங்க, சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ அதன் மூலமாக அதனுடைய வசூல்ங்கிறது அதிகமாகுது. ஆனால் இதே வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவங்களுடைய படங்கள் எடுக்கும்போது அவங்களுக்கான ஒரு இது எல்லாத்தையும் செட் பண்ணுறதே இண்டஸ்ட்ரி தானே. ஒரு ஸ்டார் நடிகர்னா அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் இருக்கணும், 100 கோடி வசூல் செய்யணும்,
இப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் செட் பண்ணும்போது ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சம்பளம். ஸோ இந்த மாதிரியான வசூலை கொடுத்தாதான் அவங்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறது வரும்போது ஆப்வியஸாக சூர்யா மாதிரியான ஒரு நடிகர் 2 வருஷம் கழிச்சு தியேட்டர்ல வர அவருடைய படம் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களுடைய ரசிகர்களுக்கான ஒரு ட்ரீட்டா இருக்கணும்னு நினைச்சுதான் அவர் வந்து அந்த படத்தையும் நடிச்சிருப்பாரு. பட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேல வசூல் அவங்களுக்கு அதிகமா வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேல வெரி ஃபர்ஸ்ட் டே படம் ரிலீஸ் ஆகும்போது இவ்வளவு பெரிய ஒரு கலெக்ஷன் எதிர்பார்க்கணும்ன்ற பட்சத்துல அவங்க முன்னாடி எந்த ஒரு ப்ரமோஷனுங்கிறத தாண்டி ரொம்ப கம்மியான ஒரு ப்ரமோஷன் பண்ணியிருந்தாங்க. அது பெரிய அளவுல ரீச் ஆகலைன்னா அது இங்க அடிபட்டு போயிருது இல்ல. அது படம் ரிலீஸ் ஆகி நல்லா இல்லாம நல்லா படம் ரிலீஸ் ஆகி விமர்சனம் வந்து அந்த கலெக்ஷன் பாதிக்கப்பட்டதுன்னா அது வேற. பட் ஆனா ப்ரமோஷன்லயே இவங்க பெரிய அளவுல கொண்டு போய் சேர்க்கல. ஸோ அவங்களுக்கே விருப்பம் இல்லாம தான் அவங்க வந்து இந்த படத்துல நடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துடக்கூடாதுல்ல. ஸோ ஒரு நடிகர் அந்த ஸ்டாருங்கிற கேட்டகரி நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க தான் அதை வந்து அந்த ஸ்டார் கேட்டகரி அப்படிங்கிறதுலாம் பிரிக்கிறதே. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட கெரியர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரொமோஷன்ல தான் இப்போ ஒன்றும் இல்லை, நார்மலாவே ஒரு நடிகர் ஏதாவது ஒரு படம் வருது அப்படின்னாலே நார்மலா அவங்க போகக்கூடிய இடங்கள்ல இருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வருது. அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷனா தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏர்போர்ட் போனா அவங்களோட வீடியோ வருது. இப்போ நம்ம சூர்யாவே எடுத்துக்கலாமே, அவர் இங்க சென்னை டு மும்பை போறது, அவர் வேற இடங்களுக்கு போறது, எல்லா இடத்துல இருந்தும் வீடியோ வந்துருக்கு. அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷனா தான் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஓகே, நீங்க சொன்னீங்க ஒரு ஸ்டார் வந்து ஸ்டாருடைய படங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் தேவை, அப்படிதான் முதல் நாள் வசூல் வரும் அப்படின்ட்டு. பட் இதே ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிற ஒரு நடிகர் தான் என்னுடைய படங்களுக்கு ப்ரொமோஷன் தேவையில்லை, நானும் ப்ரொமோஷனில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு நடிகர் அஜித் குமார். ஸோ அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். நல்ல படங்களுக்கு ப்ரொமோஷன் தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக மக்களை போய் சேரும் அப்படின்ட்டு. அவர் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் எத்தனை வருஷமா இருக்காரு, எவ்வளோ ரசிகர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு தெரியும். அவர் படமும் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகும் போகுது. ஆனால் இன்னும் அவருடைய படத்துக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி, குட் பேட் அக்லி 2 படங்கள் அவருக்கு லைனப்பில் இருக்குது. அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இப்போ வர அந்த படம் எடுத்து முடிச்சாங்களா இல்லையான்ற குழப்பங்கள் இருக்கிறதுனாலும் ரசிகர்கள் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு இவர் வந்து படம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ப்ரொமோட் பண்ணலை யாருமே. அந்த படத்தை வந்து இன்னும் வரப்போகுது, வந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஹைப்பை ஏற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே படவே இல்லை. ஸோ ஒரு ஸ்டார் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகரே அந்த ப்ரொமோஷன் வேணாம், எனக்கு என் படம் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களை போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை சாதிச்சுமே காமிச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய துணிவை எந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கும் வந்ததில்லை, இன்டர்வியூக்கு வந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு பில்லா படத்துக்கு மட்டும் தான் அவர் ரீசெண்டாக லாஸ்ட்டாக கொடுத்த இன்டர்வியூ கொடுத்தான்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து எந்த ஒரு படத்துக்குமே இது பண்ணலை. இப்போ நம்ம லியோ படத்தை கூட எடுத்துக்கலாம். லியோ படத்துக்கு ஆடியோ லான்ச் நடக்கல, அந்த படத்துக்கு சக்சஸ் மீட் தான் நடத்தாங்க. அதே மாதிரி தான் கோட் படத்துக்கும் விஜய் சக்சஸ் மீட்டும் நடத்தல, அதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சுமே நடத்தல. ஆனால் அவருடைய படங்கள் டைரக்டாக மக்கள்கிட்ட போய் சேருது. பட் அவங்க வந்து இந்த படங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்களே தவிர்த்து ஹைப் கொடுக்கல. ஸோ அந்த ஒரு ஹைப் மேபி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த படங்களும் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருந்துருக்கும். ஸோ முக்கியமான நடிகர்கள் தங்களுடைய வேலை நடிக்கிறது, நடிச்சு முடிச்சுட்டு தங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு நல்ல படமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது தயாரிப்பாளர்களுக்கு இந்த விஷயத்துல நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ அஜித் அந்த படத்தோட ஹீரோ, அவர் மட்டும் தான் ப்ரமோஷனுக்கு வரல, அவர் மட்டும் தான் ஆடியோ லான்ச்சுக்கு வரல, அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்குமே வரதில்ல. ஆனா அவர் மட்டும் தான் வராம இருக்காரு. நம்ம துணிவு எடுத்துக்கிட்டனாலுமே துணிவுக்கு அந்த படத்தோட இயக்குனர் எத்தனை சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த படங்களுக்கு ஆடியோ லான்ச் மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கல உங்களுக்கு. அவங்க ப்ரமோஷன்றத வந்து ஆடியோ லான்ச் பண்ணி தான் ப்ரமோஷன் பண்ணணும்னு இல்லையா. அவங்க எல்லா விதமான ப்ரமோஷன் இன்டர்வியூஸ் அந்த படத்துல அஜித்தை தவிர அதுல நடிச்சிருந்த எல்லாருமே இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த படத்தோடய டைரக்டர் கொடுத்தாரு. டைரக்டர் வந்து 15 இன்டர்வியூஸ்க்கு மேல அவர் வந்து அவ்வளோ இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ அதுவே வந்து அவ்வளோ பெரிய ஒரு படத்தோடைய டைரக்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான இன்டர்வியூஸ் தான் கொடுப்பாங்க. ஆக்டர்ஸ் தான் அதிகமான இன்டர்வியூஸ் கொடுக்கறத பார்த்திருப்போம். ஆனா டைரக்டர் வந்து உட்காந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து அங்க ஹீரோ வராதனால தான் அவரே வந்து உட்காந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்க ஒரு சூழல் இருந்ததுங்கிற ஒரு விமர்சனமும் இருந்தது. அதே மாதிரி அஜித் வரல, விஜய் வந்து லாஸ்ட் ஒரு படத்துக்காக மட்டும்தான் அவருடைய இன்டர்வியூஸோ இல்ல ஆடியோ லான்ச்சோ எதுவுமே இல்லை. லியோ படம் வரைக்கும் லியோக்கு ஆடியோ லான்ச் இல்லைனாலுமே சக்சஸ் மீட்ல அவர் வந்து பேசதான் செஞ்சாரு. ரஜினி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வரைக்கும் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர். அவர் இப்போ வரைக்கும் ஆடியோ லான்ச் அவர் எல்லா ப்ரமோஷன்ஸ்லயுமே வராரு, ஆடியோ லான்ச்சுக்கு வராரு, சக்சஸ் மீட்டுக்கு வராரு. ஸோ அவர் வர வேண்டியதுக்கான அவசியமே இல்லையா. அவர் நினைச்சிருந்தா என் படம் வந்துருச்சு ஓடிரும் அப்படின்ட்டு அவர் இருந்திருக்கலாம். பட் அவருமே வந்து ப்ரொமோஷன் தேவை அப்படிங்கறத வந்து அந்த ட்ரெண்டை புரிஞ்சு அவருமே வராரு தானே. அப்ப ப்ரொமோஷனுக்கான தேவை இருக்குல்ல இங்க. இல்ல அது வந்து நம்ம ஸ்டார் 2 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஸ்டார் நடிகர்கள், இன்னொரு பக்கம் வளர்ந்து வரக்கூடிய மார்க்கெட் இப்ப அதிகரிச்சுட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள். ரஜினி அவர்களுடைய படம் நம்ம எடுத்துக்கிட்டோம், வருஷத்துக்கு ஒரு படம் இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு படம் இந்த மாதிரி தான் வருது. அவர் வந்து தனக்காக படம் பண்ணல, தன்னை வாழ வச்ச தமிழக மக்களுக்காக தான் அவர் படம் பண்றாரு. அவர் சொல்றாரு என்னோட படம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்க வேணாம், ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி ப்ரீச்சாலாம் இருக்க வேணாம், என் படத்துக்கு வந்தா ஜாலியா என்டர்டெயின் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ரசிகர்களுக்காக படம் பண்றவர் தன்னோட ரசிகர்களை என்டர்டெயின் பண்றதுக்காக அந்த படம் பண்றாரு. ஸோ அவங்களை சந்திக்கிறதுக்காக இந்த மாதிரி கூட அவர் ப்ரொமோஷன்ல ஈடுபடலாம். பட்
ரஜினி அவர்கள் கடைசியாக எப்போ பேட்டி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டோம்னா அது ரொம்பவும் கம்மி. கடைசியாக எந்த படத்துக்கு பேட்டி கொடுத்தான்றது நமக்கு விவரம் தெரிஞ்சு ஞாபகம் இல்லை. கடைசியாக எனக்கு தெரிஞ்சு சந்திரமுகி சிவாஜி படங்களுக்கு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கடுத்து அவரும் பேட்டி கொடுக்குறது இல்லை. ஏன்னா அவருடைய வேல்யூ தெரியும். அவர் மேடையில் வந்து பேசினாலே போதும் படம் ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆயிரும். அதே மாதிரி தான் மற்ற ரஜினி மாதிரியான ஒரு நடிகருக்கு அவர் மேடையில் வந்து பேசக்கூடிய அவசியமே இல்லையா? அவருக்கு இல்லாத ஃபேன் ஃபாலோவிங். அவர் படம் வருது அப்படின்னாலே வந்து அவரே ஒரு பிராண்ட் தானே. அவர் மேடையில் வந்து பேச வேணும்னு அவசியம் கிடையாது. பட் தன்னுடைய ரசிகர்களுக்காக அவர் வந்து முகம் காட்டுறாரு. சில நடிகர்கள் ஆடியோ லான்ச்சுக்கே வர மாட்டாங்க, அதுவும் நமக்கு தெரியும். பட் இவர் மேடையில வந்து பேசுறாரு, தன்னோட ரசிகர்களோட இன்டராக்ஷன் பண்றாரு. அது ஒரு கலந்துரையாடல் மாதிரி அவர் பண்றாரு. அந்த மாதிரி அவர் ரசிகர்களை வந்து தனியா மீட் பண்ணி அவருக்கான ரசிகர் மன்றம் இருக்கு. அப்பப்போ அதை தனியா மீட் பண்ணிட்டு தானே இருக்காரு. ஒரு பொது மேடையில வந்து பேசணும்ன்ற அவசியம் இல்ல. ரசிகர்களுக்காக பண்றாரு அப்படின்னா மீட் பண்றாரு, அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிறாரு, அவங்க கூட ஒரு நாள் முழுக்க டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அதுவே ரசிகர்களுக்கு போதுமானது. பட் ஆனா ஒரு படம்னு வரும்போது அவர் வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து பேசுறதுக்கான ஒரு அவசியம் வருது. அப்ப அங்க ப்ரமோஷன்ங்கிற ஒரு பர்பஸ், இந்த படத்தை கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணுங்கிற ஒரு பர்பஸ்க்காக தானே பண்றாங்க. இல்ல, ப்ரமோஷன் அப்படிங்கிறதே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து ஆரம்பத்துல இருந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அப்ப அவங்களுடைய ப்ரமோஷன் எப்படி இருந்தது, இப்படி இருக்குன்னா நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப ஒரு படத்தை முதல்ல வந்து ஒரு படத்தை ப்ரமோட் பண்றது யார் யாரு, அந்த படத்தோட டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோஸ், இவங்க இது பண்ணுவாங்க. அது மூலமா மக்கள்கிட்ட போய் சேரும். இதுதான் ஒரு பேட்டர்னா இருந்தது. ஆனா இப்ப அந்த ட்ரெண்டே மொத்தமாக மாறி இருக்கு. இப்போ வந்து சோஷியல் மீடியா அது இதுன்னு வந்ததுலேருந்து அந்த ட்ரெண்டே வேற மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ யார் வேணால் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ யாராச்சும் படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு பே பண்ணுங்க. அவங்க ரிவ்யூ மூலமாக அந்த படத்தை பாசிட்டிவாக சொல்கிறாங்க, பக்கத்து போய் சரி. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் இந்த மாதிரி நிறைய வகையில் படத்தை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ப்ரொமோஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வெவ்வேறு டூலில் இப்போ மாற்றிட்டாங்க. அது வந்து அடுத்த கட்ட நகர்ந்து போயிட்டு தான் இருக்குது. இது ஒரு வகையில் வந்து அந்த படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வகையில் டிசப்பாயின்மெண்ட்டாக அமையும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆளாளுக்கு படம் பற்றி பேசுகிறாங்க, ஹைப் ஏறிக்கிட்டே இருக்குது. பட் அந்த படம் ஸோ மனசுலேயும் நமக்கு வந்து இப்போ கங்குவாவே நம்ம எடுத்துக்கலாம். கங்குவா படத்துக்கு ஞானவேல் ராஜா பேசுகிறாரு, சூர்யாவே பேசுகிறார். சூர்யா அமைதியாக இருப்பான்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவரே நீங்கள் வாயை பிளந்து படத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன் சூர்யாவே இப்படி சொல்லிட்டாரு, ஐயோ இப்போ உண்மையிலே படத்தில் எதுவும் இருக்க போகுது, வேற மாதிரி சூர்யாவை இருக்க பாருறாரு அப்படின்னு நம்ம போய் தேர்தல் போய் பார்க்குறோம். பட் படம் பார்க்கும்போது நமக்கு சில ஃப்ளாஸ் தெரியுது, என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம யார் மேல் ப்ளேம் பண்ணுறது? ஓகே, நாம பண்ணது தப்புன்னு நாம ரிலைஸ் பண்ணிக்கணுமா, இல்லை இவங்க பேசியிருக்க தப்பா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுதலையா? ஸோ இவங்க பேசாமல் இருந்தாலே ஓகே ஒரு ட்ரெபிள் சம்மந்தமான படம், ஒரு பீரியட் படம் எடுத்திருக்காங்க, ஓகே நீட்டாக இருக்குப்பா அப்படின்னு நாம வந்திருப்போம். இவங்க பேசுனது நம்ம மனசில் ஏறி போய் அதை நினச்சிக்கிட்டே போய் நம்ம போய் உட்காருறது, அது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக முடியுது இல்லை இப்போ நமக்கு. இல்லை, அது நம்ம ப்ரமோஷன், அவங்க பேசின ஹைப்பு, இது எல்லாமே இருந்தாலுமே ஆனால் நம்ம பார்க்க போறோம். இப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, இல்லை நான் சூர்யா ஃபேனாவே இல்லாம ஒருத்தரை போய் படத்தை பார்த்தாலும் படம் நல்லா இல்லைன்னா அவருக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் அந்த படம். அது படம் முன்னாடி நான் இவ்வளோ ஹைப் நான் கேட்டுட்டு இந்த எதிர்பார்ப்போட போனேன்னா கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட், ஒரு பெரிய அளவுல எதிர்பார்ப்போட போனாங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஆனா நான் எதிர்பார்ப்பே இல்லாம போனா டிசப்பாயின்ட் ஆக மாட்டேன்றது இல்ல, அளவு, அந்த டிசப்பாயின்ட் ஆகிற அளவு தான் மாறுமே தவிர. ஆனா ப்ரமோஷன்ங்கிறது ஒரு படத்துக்கு இல்லாம எப்படி அதை கொண்டு போய் நான் ஒரு ஆடியன்ஸ் கிட்ட நான் சேர்ப்பேன். இப்ப நான் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் போட்டு நான் ஒரு படத்தை எடுத்துட்டேன், அந்த படத்தை நான் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தா தானே எனக்கு அதுக்கான லாபம் வரும். நான் இல்ல, நான் படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அதை தாண்டி இந்த படம் நான் எடுத்துட்டேன், இவ்வளோ காசு போட்டு எடுத்திருக்கேன், இதை நான் போட்ட காசை எடுக்கணும், அதுக்காகவாது என்னமாவது பேசி ப்ரொமோஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னமாவது பேசி ப்ரொமோஷன் பண்றது வந்து எப்படி எடுத்துக்கிறது? என்ன, நான் அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அவங்க பேசின இப்போ 2000 கோடியா இருக்கட்டும், இல்லை வாய்ப்பிழந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், அந்த அளவுக்கான ப்ரொமோஷன் அந்த மாதிரி பேசிதான் ப்ரொமோஷன் பண்ணணும்னு நான் சொல்லலை. பட் ஆனால் ப்ரொமோஷன்ங்கிறது ஒரு படத்துக்கு தேவை. அவங்க பேசினது ஒரு ரொம்ப எக்ஸ்டென்சிவ் ஸ்கேலாக இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பேசியிருக்கலாம். பட் ஆனால் ப்ரொமோஷன் தேவை தானே. ஏதோ ஒரு விதத்தில் அந்த படத்தை நான் ப்ரொமோட் பண்ண ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாதுல்ல. ஓகே, நீங்க சொல்றதை நான் பாதி ஏத்துக்கிறேன். ஏன்னா ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் தேவை, ஆனா இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் தேவையா, இந்த அளவுக்கு ஹைப் ஏத்தணும் அப்படிங்கறது தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. இத நம்ம ஆடியன்ஸ் கிட்ட விட்டு நம்ம கேட்டுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இப்ப ரீசெண்டா வந்து கங்குவாவே எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு படத்துக்கு இவ்வளவு பெரிய ப்ரொமோஷன், இவ்வளவு ஹைப் தேவையா, அது அப்படி ஹைப் கொடுக்கறதுனால அது ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் சோனியா. ரஞ்சித் கண்ணன்.